லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரட்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஏந்தியன் 2 ஜூலை 12 முதல் பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். இதெல்லாம் தமிழ்நாடு அரசு செய்திருக்குது அப்படின்னு சொல்றார் ரமேஷ் சார். அது மாதிரி மத்திய அரசு செய்த திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய முக்கியமான ஒரு கேள்வி. அவர் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் ஏதோ ஒரு திட்டத்துடைய, இந்த அரசுடைய திட்டத்துடைய பயனாளிகள் இருக்கிறார்கள். அப்படி மத்திய அரசு சொல்வது மாதிரி என்ன திட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். தமிழகத்தில் தொடர்ந்து மத்திய அரசின் மீது ஒரு குறை சொல்லுகின்ற ஒரு வாடிக்கை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஒன்று இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் ஒரு அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் உடையவர், பல ஆளுமைகளோடு நெருங்கி பழகியவர். அவருக்கு தெரியும் ஏன் நம்ம குறை சொன்னால் பல நலத்திட்டங்கள் இங்கே வாங்க முடியாது, பல சூழ்நிலைகள் உருவாகும் என்று தெரியும். ஆனால் எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்நிலை வாக்கு, அதாவது ஆன்டி பிஜேபி, மோடிக்கு எதிரான வாக்குகளை அறுவடை செய்வதற்காக மட்டுமே அவர்கள் இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்நிலையை கடைபிடிக்கிறார்கள். அந்த கருத்தை தான் நான் பதிய பார்வையில் கொடுத்தா இதை பேசவே முடியாது சார். கொடுத்துட்டாங்கன்னா, மெட்ரோவுக்கு காசை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பேச முடியாது. அதாங்க பல காலகட்டங்களில் நீங்கள் ஒன்றிய மத்திய அரசோடு இணைந்து போகின்ற பல காலகட்டங்களில் இன்றைக்கு பல திட்டங்களை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. நீங்க தான் இணைந்து போகலையே, எல்லாத்துக்குமே எதிர்நிலையில கடைபிடிக்கிறீங்களே. இன்னும் சொல்ல போனா இந்த அரசு இணைந்து ஒரு காலகட்டத்துல முன்னாடி கூட்டணி ஆட்சியாக இருந்து, இன்னும் சொல்ல போனா தேர்தல் பரப்புரையிலேயே இபிஎஸ் தொடர்ந்து வைத்தார். நாங்கள் அவர்கள் கூட்டணியோட இருக்கிறோம், நாங்க சொன்னோம்னா உடனே அது நடக்கும்லாம் கேட்டாங்க. அப்பமா அது உங்க கூட்டணியில இருந்தாங்க, வெற்றி பெற்றாங்க, ஏதாவது கிடைச்சது? கடந்த கவர்மெண்ட்ல 13 மருத்துவ கல்லூரி கொடுத்திருக்காங்களே, பல நலத்திட்டங்கள், கொரோனா காலகட்டத்தில் தடுப்பூசிகள் நிறைய வழங்கப்பட்டது. மருத்துவ கல்லூரிக்கு வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு செய்தி ஒரே ஒரு உங்களுடைய தலைப்புக்காக ஒரு செய்தி சொல்லிடுறேன். பெருந்தலைவர் காமராஜர் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். அன்றைக்கு பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களோடு நெருங்கி பழகி பல திட்டங்களை, அதாவது மத்திய அரசோடு இணக்கமாக, இன்றைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமே மத்திய அரசோடு இணைந்து இணக்கமாக செயல்பட்டதால் காமராஜர் ஏற்படுத்திய பல திட்டங்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. நீங்க இணைந்து போறதுல என்ன பிரச்சனை? நீங்க இணைந்து போவதால் இது நீங்க திரும்ப என்னன்னா அவங்க கிட்ட தயவு காமிங்க, அவங்க கிட்ட ப்ளீஸ் பண்ணுங்க, அப்படி இல்ல சார். இதே மகாராஷ்டிராவும் இப்படிதான் கேக்குது, மற்ற மாநிலங்களும் இப்படிதான் கேக்குது. ஏன் கூடவே இருக்கிற இன்னைக்கு கூட்டணி ஆட்சியாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசமும் இப்படிதான் சார் கேக்குது. அதனால இந்த நரேஷனே முதல்ல சரியான இருக்குல்ல, நீங்க அவங்க கூட இணைஞ்சு போகணும். அதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் கேட்டேன். அதிமுக இணைந்து தானே இருந்தாங்க, அவங்க கூடவே தானே இருந்தாங்க. கடந்த 2 வருஷமா தானே இல்ல, இப்பதானே இல்ல. நீங்க கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ இணைந்துன்னா நீங்க தயவுலாம் கேட்க வேண்டாம். இணைந்துன்றது மக்கள் நலத்திட்டங்களை கேட்பதில் ஒன்றும் தவறு கிடையாது. சரி, இன்னைக்கு மைய அரசுலேருந்து ஒரு மாநில அரசு ஒரு திட்டத்தை பெறுவதற்காக நான் ஒரு சில கோரிக்கைகளை வைத்து பெறுகிறோம். இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் யாருக்கிட்ட கேட்பாங்க? தமிழ்நாட்டினுடைய முதல்வர்கிட்ட தானே கேட்பாங்க. இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை, இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை, உள்ளாட்சிக்கு யார் நிதி ஒதுக்க வேண்டுமோ? அப்ப அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தின் தலைமைச் செயலகத்தை நாடிதான் ஆக வேண்டும். அப்ப அவங்க கேட்கின்ற, நீங்க மைய அரசு கேட்கறதுல ஒன்றும் இது இல்லையே, தவறு இல்லையே. இது என்ன சார்? அதாவது நீங்க கூட்டத்துல அவங்களுக்கான நிதியவோ அல்லது அவங்களுக்கான ஒரு சிறப்பு திட்டங்களையோ அந்தந்த பகுதிக்கான நிதி ஒதுக்கீடை தாண்டி ஒரு ஸ்பெஷல் திட்டங்களை கேட்கறதுங்கிறது வேற. மீண்டும் அதான் சொல்றேன். நீங்க 6.25 லட்சம் கோடி கிட்டத்தட்ட தமிழகத்திற்கான நிதியை ஒதுக்கி இருக்குன்னு சொல்லி கடந்த தேர்தலுக்கு முன்பாகவே நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் தொடர்ந்து அதாவது ஒரு பொய் பரப்புரை, அது எப்படி சொல்றது, மோடி ஒரு தவறானவர், பாஜக ஒரு தவறானது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு தவறானது என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டில் அந்த பிம்பத்தை கட்டமைத்ததனால் வரக்கூடிய தேர்தலுக்கு கிட்டத்தட்ட அந்த பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. எய்ம்ஸ் கட்டி இருந்தா, எய்ம்ஸ் இப்ப முன்னாடி ஒரு கட்டடமா நின்னுச்சுன்னா அந்த பிம்பம் இருக்க முடியாது சார். நான் அந்த இடத்துக்கு வர்றேன். நான் அதாவது எய்ம்ஸ் ஏற்கனவே சொல்லியாச்சு, தமிழக அரசினுடைய இடம் கொடுக்கறதுல பல பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்தது. அந்த சிக்கலால் காலதாமதம் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல, இது நிரூபிங்க. இது தொடர்ந்து ரைட் விங் உடைய பாஜக ஆதரவாளர்களுடைய ஒரு போய் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட். அண்ணா நிரூபிங்க. இல்ல, வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் கிடையாது. இல்ல, நிரூபிங்க. தொடர்ந்து அதற்கான ஒரு மாநில அறிக்கை வரல. எலெக்ஷனுக்கு முன்னாடி அங்க போய் பூஜை எல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் எப்படி சார் இடமே கொடுக்காம எப்படி சார் பண்ணுவாங்க? இடம் கொடுத்தா ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணிகளை உருவாக்கியாச்சு. இல்ல அன்றைக்கு நீங்க இடம் கொடுக்காம நாங்க ஆய்வு பண்ணிருக்கோம் சார். 10,000 கோடி ரமேஷ் சார்,
மதுரை பசுமை ரோடு போறதுக்கு 10,000 கோடி ஒதுக்கணும். இருங்க, நான் அவருக்கு ஒரு கேள்வியே கேக்குறேன். இருங்க சார் ரமேஷ் சார், ஹபீஸ் இருங்க, நான் ஒரு நிமிஷம் இருங்க ஹபீஸ், நான் கேள்வியா வடிவமைச்சிட்டு வரேன். தமிழகத்திற்கு பசுமை ரோடு போட்டு தராங்க சார் ரமேஷ், நீங்க இல்ல நான் அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். ஒரே ஒரு விஷயத்தை நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேள்வியா கேக்குறேன். மற்ற ரோடு போட்டது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, வந்தே பாரத் எல்லாம் நான் உள்ளேயே வரல, அதெல்லாம் செய்திருக்கிறேன். அது ரொட்டேஷனா நடக்கிற ஒன்றுதான். இப்ப எய்ம்ஸுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு கேம்பஸ் வந்து அதுக்கான சுற்றி வந்து இது போட்டிருக்காங்க, ஃபென்சிங் போட்டிருக்காங்க. தேர்தல் அதாவது இந்த எலெக்ஷன் டைம்ல, எலெக்ஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அங்க போய் பூஜை எல்லாம் பண்ணாங்க. அங்க கட்டடத்திற்கான அஸ்திவாரம் போட போறதா அந்த பூஜைக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா? இடம் தமிழக அரசு கொடுக்கலன்னா, இன்னொரு படி கூட சொல்றேன், நியூஸ் 7 தமிழுடைய நிர்வாக ஆசிரியர் அங்க இருக்கக்கூடிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனோட நீங்க சொல்றீங்கல்ல இடமே என்ன ஒதுக்கலன்னு, ஆனா இடம் ஒதுக்கின இடத்துல நின்னு பேட்டியே எடுத்திருக்காங்க, இந்த இடத்துல வர வேண்டிய கட்டடம் இன்னும் வரலன்னு. இப்ப இதுக்கு என்ன சொல்ல? மத்திய அரசு கொடுக்கலன்றீங்களா? 40 உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் போயிருக்கீங்களா? அழுத்தம் கொடுங்க. இப்ப நீங்க உங்களுடைய அழுத்தத்தை கொடுங்க. அவ்வளவுதான். நீங்க இல்ல நீங்க மக்கள் நலம் சார்ந்தான ஒரு கவர்மெண்ட். அப்ப அழுத்தம் கொடுத்து ஒரு நாடாளுமன்ற 40 எம்பிக்களும் கடந்த 5 வருஷமா கொடுக்கறாங்களே. நீங்க வந்து ஒரு கூட்டணியில எதிர்க்கட்சியை கேள்வி கேட்பீங்களா? இல்லாத பொய்யை எங்க மேல பழிய போடுறீங்களா? இதான் உலக இதனால தான் தமிழ்நாட்டுக்கு எதிரா நிக்கிறீங்க. இத கேட்டிங்களா சுகிதா? ஏன் தமிழ்நாடு மக்கள் இவர்களை நிராகரிக்கறாங்க? நீங்க ஒரு சில பாஜகவை காப்பாற்றுவதற்கு அவருக்கான நேரம் ஹபீஸ், அவருக்கான நேரம் ஹபீஸ், அவருக்கான நேரம். பல திட்டங்களை மாநில அரசு அறிவிக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றுறாங்களா? அதை வந்து நிதித்துறை அமைச்சகத்துக்கு போய் நிதித்துறை அமைச்சகம் ஃபண்ட் ஒதுக்குற வரைக்கும் நீங்க அதற்கான சூழ்நிலை நீங்க அதையும் கம்பேர் பண்ண ஆனா மத்த மாநிலங்களுக்கு கொடுக்க முடியுது. இல்ல தவறான அதான் சொல்றேன், தவறான பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. அதான் சொல்றேன், தவறான பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைத்து அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்கின்ற ஒரு இயந்திரமாக நீங்க மாறி தொடர்ந்து பேரலலா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் நெறியாள்கையே பண்ண முடியாது ஹபீஸ். என்னுடைய கேள்வியானது ஹபீஸ் கூட சொன்னார், தமிழ்நாடுல ஆரம்பிச்சப்ப இன்னொரு இடத்துல ஆரம்பிச்ச எய்ம்ஸ் பிர்லாஸ்பூர்ல ஆரம்பிச்சாங்க, அது இன்னைக்கு வந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. ஒரே நாள்ல 2க்கும் அறிவிச்ச நாள், அதால முடிஞ்சதை ஏன் இங்க முடியல? அவ்வளவுதான் கேள்வி. சரி, மக்கள் நலன் சார்ந்தே சொல்றேன். சரி, அதை அவங்க கொடுக்கல, அது அதிமுக கவர்மெண்ட்ல அறிவிச்சது. நம்ம தொடர்ந்து இங்க தான் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கோம், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கோம். அதனால தமிழ்நாடு தான் பயனடைய போகுது. அதிமுகவுக்கு எம்பிக்கள் 38 எம்பிக்கள் இருந்தப்பவும் வரல, நாங்களும் மக்கள் நலன் திமுகவுக்கு 40 எம்பிக்களும் நாடாளுமன்றத்துல கேட்ட பிறகும் வரல. அததான் அவங்க திரும்ப நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களே என்ன செய்யறாங்கன்னு நாம வந்து அங்க உட்கார்ந்து கேக்குற மாதிரி கேட்க முடியாது சார். இங்க கேட்டிருக்காங்க, ராஜ்யசபால எய்ம்ஸ் திட்டம்ன்றது ஒரு தனிப்பட்ட மக்களுக்காக கிடையாது, ஒரு தமிழகத்தின் மக்களுக்காக தான். அப்ப தமிழகத்தினுடைய மக்கள் இப்ப காவிரி பிரச்சனைக்கு நீங்க போராடுகின்ற மாதிரி எய்ம்ஸை கொண்டு வாங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுங்கன்ற. நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, ஒரு 2 நாடுகளுக்கு 2 மாநிலத்துக்கு இடையே டிஸ்பியூட் இருக்கு, அது போராட்டத்தின் வழியில தான் தீர்வு காணணும். எல்லாரும் இப்ப ஜல்லிக்கட்டுக்கு உட்கார்ந்த மாதிரி மெரினாவுல உட்காருங்கன்னு சொல்லாத குறையா சொல்றீங்க. மத்திய அரசுக்கு என்ன சார் அழுத்தம் கொடுக்கணும்? மத்திய அரசுக்கு வந்து போராடணும்ங்கறீங்க, அழுத்தம் கொடுக்கணும்ங்கறீங்க, இசைவா பேசணும்ங்கறீங்க. இதெல்லாம் என்ன மெத்தட் சார்? எனக்கு புரியல. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ங்கற வார்த்தைக்கு என்ன சார் போராடி கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களோட சூழ்நிலையில உருவாக்கிக்க மாட்டீங்கன்னு சொன்னா நீங்க கொடுக்கலன்னு சொல்ல வரீங்க. இந்த அரசு பிடிக்கல, தமிழ்நாடு மக்களின் மனசுக்காக செய்ய வேண்டியது தானே. அவங்க ஏன் அழுத்தம், அவங்க ஏன் போராடி அதை வாங்கணும்? சார், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மீண்டும் கோரிக்கை வைக்க வேண்டியதானே? இது நீண்ட காலமாக கிடக்குதுன்னு சொல்லி பிரதமருக்கு கடிதம் எழுத வேண்டியதானே? இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாரு சார். என்ன கடிதம் தெரியுமா? எந்த கச்சத்தீவுக்காக அவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க தேர்தல் நேரத்துல நடந்துச்சோ, மீனவர்களை பிடிக்கல, மீனவ படகுகளை பிடிக்கல, இன்னைக்கு மீனவர்களை கைது பண்ணி இருக்கிறதையும் படகுகளையும் விடுவிக்க சொல்லி இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அவர் கடிதம் எழுதிட்டு தான் இருக்கிறார். நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம்னா தெரியுது. கச்சத்தீவுல யாரு தாரை வார்த்து கொடுத்தது? எந்த கவர்மெண்ட்ல நடந்தது சொல்லுங்க. கச்சத்தீவை யாரு தாரை வார்த்து கொடுத்தது? எந்த கவர்மெண்ட்ல நடந்தது? இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லுகிறார் அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. மத்திய அரசு நேரடியாக கொடுத்தது. ஏன் வந்து இன்னைக்கு தினந்தோறும் மீனவர்களுடைய முதலமைச்சர் தான் கடிதம் எழுதணும். யூபிஏ கவர்மெண்ட்ல இன்னைக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதினாதான் தமிழ்நாட்டு மீனவர்களை பிடிச்சிட்டு போயிருக்காங்கங்கறதே தெரியும் இல்லையா? இலங்கை கடற்படை பிடிச்சிட்டு போயிருக்கிறதே அப்பதான் தெரியும் மத்திய அரசுக்கு. அப்படிதானே சொல்ல வரீங்க? திரும்ப கச்சத்தீவை தாரை வார்த்ததுல வந்து நிக்காதீங்க சார். அதற்கு அவ்வளவு பெரிய விமர்சனங்களையும் அன்னைக்கு பெரிய குற்றச்சாட்டுகளையும் வைத்தவர்கள் இதற்கு இன்னைக்கு முதலமைச்சர் கடந்த காலங்களில் மீனவர்கள் கொடுமையான சிறை தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் இலங்கையில. இப்ப கூடுமான அளவுக்கு அதிகபட்ச பிரச்சனைகள் இல்ல சார். இப்ப நீங்க கம்பாரிசனுக்கு வந்திருக்கீங்க. அப்ப பிரச்சனை அதிகமா இருந்துச்சு, இப்ப கம்மியா இருக்கு. எல்லையில இல்ல, ஒரு அண்டை மாநிலம், அண்டை தேசம், அண்டை தேசத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறோம். அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அந்த மீனவர்கள் ஒரு எல்லைக்குள் தாண்டி மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்ற அந்த வரைகோடு இருக்கிறது, அதை மீறி போறாங்க.
போகக்குள்ள அவன் வந்து அரஸ்ட் அரை நூற்றாண்டுக்கு மேல இருந்த பிரச்சனையை இந்த தேர்தலுடைய மைய பிரச்சனையா மாற்றி இங்க ஒரு பெரிய தேர்தல் பேசு பொருளாக்கின ஒரு விஷயத்துல சொல்யூஷன் கிடைச்சுதானா? கிடைக்கல. அதை கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு இருக்கு. அவங்க தான் கொடுத்துட்டாங்க, பழைய காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. நான் உங்களை கூட அதை சுட்டி காண்பிக்கல, பழைய காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்ப இருக்கிற ராபர்ட்டுக்கும் அது பொருந்தும், உங்களுக்கு பொருந்தாது, ராபர்ட்டுக்கு பொருந்தும். அவர் சிரிக்கிறார். அவங்க கொடுத்துட்டாங்க, நீங்க 10 வருஷத்துல வாங்கி கொடுத்துருக்கலாம் அவங்க கூட்டணி எல்லாம் சேர்ந்து. நீங்களும் வந்து விமர்சனத்தை மட்டும், இப்ப கூட நான் சொன்னதுல முதலமைச்சர் இன்னைக்கு பிடிச்சு வச்சிருக்கவங்களை பத்தி நீங்க பேசல, கச்சத்தீவு வார்த்தையை உடனே பிடிச்சுக்கிட்டீங்க நீங்க. சொல்லுங்க. அதாவது மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நீங்க மாநில அரசாக இருந்தாலும் சரி, மைய அரசாக இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து தான் இதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும். நீங்க தனிப்பட்ட முறையில் மத்திய அரசு மாநில அரசை குறை சொல்லுவதோ, மாநில அரசு மத்திய அரசு குறை சொல்லுவதோ அது எந்த காலகட்டத்திலும் ஏற்புடையதாக இருக்காது. எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்னன்னா, வளமான தமிழகம், வலிமையான பாரதம், இரண்டும் இணைந்தால்தான் இங்கே ஒரு நல்லதொரு ஆட்சி நடக்கும், மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் நடக்கும் என்பதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆகவே இதுல வந்து ஈகோ என்றதை விட நீங்க வந்து வாக்கு அறுவடை செய்வதை விட நீங்கள் இணைந்து செயல்படுவதுதான் அதற்கான தார்மீக செயல்படுறதுங்கிறது வேற. நீங்க சொல்ற மாதிரி போராட்டம் பண்றது, ப்ளீஸ் பண்றது, இதெல்லாம் ஒரு அரசு செய்ய தேவையில்லை. இதையெல்லாம் செய்யாமையே அதை செய்ய வேண்டிய இடத்தில் மத்திய அரசு இருக்கிறதுங்கிறத தான் நான் மத்திய அரசு கிட்டத்தட்ட பல மாநிலங்கள் இருக்கு, பல யூனியன் பிரதேசங்கள் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் பல மாநிலங்களுக்கு செலவிட வேண்டியது இருக்கு, பல யூனியன் பிரதேசங்கள் 11க்கு மேற்பட்டது இருக்கு. இப்ப இத்தனை பேரையும் பார்க்க வேண்டும் இல்லையா? அவங்களுடைய நிதி ஆதாரத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கான சூழல் மத்திய அரசுக்கு வேணும் இல்ல? நீங்க மத்திய அரசு ஒரு மாநிலத்துக்கு மட்டும் கொடுத்துட்டே இருக்க முடியாது. வெள்ள நிவாரண நிதி வரல சார். ஆமாங்க, நான் இப்பதான் சொன்னேன், பல மாநிலங்கள் இருக்கு, பல யூனியன் பிரதேசங்கள் இருக்கு, நிதி ஆதாரத்தை அவங்க பகிர்ந்து கொடுப்பதற்கான ஒரு சூழலை அவர்கள் தயார்படுத்தி யார் எதை பிரையாரிட்டியா மாத்துறாங்கங்கறதுதான் கேள்வி. அததான் வந்து பிரியன் சார் சுட்டி காண்பித்தார். அதாவது தொடர்ந்து மத்திய அரசில் ஒடிசாவுல போய் தமிழ்நாடு குறித்து என்ன பேசுறோம், நாம கேக்குற நிதிக்கு உத்தரப்பிரதேசத்துல போய் என்ன பேசுறோம் அப்படிங்கறதும், குஜராத்துக்கு வந்து நிதி ஒதுக்குறது குறித்து என்ன பேசுறோம், நிதி ஒதுக்குறதுல வெள்ள நிவாரண நிதியாக இருக்கட்டும், புயல் நிவாரண நிதியாக இருக்கட்டும், இந்த கவர்மெண்ட் மாத்திரம் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த கவர்மெண்ட், எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு, அதற்கு முன்னாடி உள்ள எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், எல்லா கவர்மெண்ட்லயும் நீங்க போராடி தான் வாங்கியிருக்காங்க சார். நீங்க இங்க வந்து நீங்க கையை தூக்குனதை நான் பார்க்கல சார், எனக்கு இன்டிமேஷன் யாரும் கொடுக்கல, அதனால எனக்கு தெரியல. சாரி, நீங்க குறுக்கிட்டது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே சொன்னீங்க வந்தே பாரத் ரயில்ல இருந்து எல்லா மத்திய அரசு திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு கேட்காமலே வந்துட்டு இருக்கு சார். வந்தே பாரத் ரயில் 4 ரயில் சொல்றீங்க, நான் அந்த வார்த்தையை தான் சார் மாத்த ட்ரை பண்றேன். மத்திய ஒரே இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பேரவைத் தலைவர் வந்து எதிர்க்கட்சிகளை பேசவே விட மாட்டாரு. அதே மாதிரி இருக்காதீங்க, நடுநிலையான பேரவைத் தலைவர் நானே தானே சொன்னேன். அது டே டு டே நமக்கு வந்து தேவையான அடிப்படை தேவைகள்ல சாலை போக்குவரத்து உட்கட்டமைப்புல அடங்கிரும் சார். அதெல்லாம் சாலைகள்ல ஏன் அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ட்ரெயினே விட்டது இல்லையா என்ன? மாநில அரசாங்கம் அதைத்தான் செய்ய முடியும். மாநில அரசாங்கம் தான் மக்களோடு நெருக்கமாக இருப்பது. உள்ளாட்சி அமைப்புகள் தான் மக்களோடு நெருக்கமாக இருப்பது. உள்ளாட்சி அமைப்புகள்ல இவங்க சரியான ஆட்களை போடலைங்கிறதுனாலதான் திருநெல்வேலியிலையும் கோயம்புத்தூர்லயும் மேயர் மாத்திருக்காங்க, காஞ்சிபுரத்துல மாத்த போறாங்க. இதெல்லாம் குளறுபடிகளுக்கு மாநில அரசு காரணம் சார். அது தவற திருத்துறதுக்காக வேற ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்கன்னு ஒரு பார்வை இருக்குல்ல. நான் 5 வருஷம் முடிய போகும்போதுதான் இன்னும் ஒரு 3 வருஷம் தான் முடிஞ்சிருக்குது. இல்ல பேசலாம் சார், பேசலாம்.